இதில் நாம் அலகு 3ல் வந்த பகுதி 2க்கான வினாக்களைத்தான் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். AEGJLMQR ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்துள்ள 8 மூலகங்களாகும். இம்மூலகங்கள் எல்லாவற்றினதும் அணு எண்கள் 20லும் குறைந்தவை. ஈயானது இயல்பில் பிரதிருப்ப வடிவத்தில் இருக்கும் அதே வேளை அவற்றுள் ஒரு வடிவம் மின்னை கடத்துகிறது. இங்கு தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலகங்களின் அணுக்களின் உண்மையான குறியீடுகள் அல்ல. முதலாவது கேட்காங்க மூலகம் ஈயாது. உங்களுக்கு தெரியும் பிரதிருப்பங்களை கொண்டது 20 மூலகங்களையும் 4 மூலகங்கள் தான். நம்ம ஏற்கனவே படித்து நம்ம பகுதி 1ல் பார்த்தது. மற்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த முதல் 20 மூலகங்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எல்லா கேள்விக்கும் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண இயலும். இப்போ இதில் பிரதிருப்பங்களை கொண்ட இந்த 4 மூலகங்களும் கார்பன், ஆக்சிஜன், சல்பர்ன்றது கந்தகம், அடுத்தது பொஸ்பரஸ், இந்த 4 தான். இதில் உங்களுக்கு தெரியும் மின்ன கடத்துறது கார்பன். அப்போ என்னவா இருக்க போகுது? மின்ன கடத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ கார்பனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே ஒரு க்ளூ ஒன்று தராங்க. இவங்க ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்துள்ள 8 மூலகங்கள் உண்டு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சித்தோம் அது கார்பன். இனி ஏ பார்த்தோம்னா அது போரன் அரிக்க போகிறார். ஜி நைட்ரஜன் அரிக்கும், ஜே ஆக்சிஜன், எல் ஃப்ளோரின், எம் நியோன், கியூ சோடியம், ஆர் மெக்னீசியம் அரிக்க போகிறார். இப்போ 2வது கேள்வியில் இருக்காங்க, மேற்குறித்த மூலகங்களில் அறை வெப்பநிலையில் எம்மூலகம் சடத்துவ வாயுவாக உள்ளது. உங்களுக்கு தெரியும் 8ஆம் கூட்ட மூலகங்களைத்தான் சடத்துவ வாயுக்கள், அதாவது விழுமிய வாயுக்கள் என்று எழுதுவோம். அப்போ நியோன் இருக்கிற விட எம், அப்போ எம் என்று எழுதலாம். பி கேள்வி, மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் எது? உங்களுக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மை என்று சொல்கிறது மூலகம் ஒன்றின் அணுவானது புரிதொரு மூலகம் ஒன்றின் அணுவோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் அப்பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவர்ற ஆற்றலை மின்னெதிர்த்தன்மை எழுதுவோம். இதை போலிங் அளவுடையின்படி நம்ம கணிப்பிடுவோம். இதில் 8ஆம் கூட்ட மூலகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பிணைப்பில் ஈடுபடுறல. அப்போ இவங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை சொல்ல இயலாது. அப்போ போலிங் அளவுடையின்படி இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், 8ஆம் கூட்ட மூலகம் தவிர்ந்த மற்ற மூலகங்கள் இருக்கும். இதை ஞாபகம் ஈஸியாக வச்சு கொள்ளலாம். நீங்கள் இதில் பாருங்கள், ஆக டொப்பில் இருக்கிறாள் ஃப்ளோரின். ஃப்ளோரின் இருக்கிறது எல். அப்போ எல் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த சீக்கொழியை பாருங்கள், தாக்கவித தொடரில் மிகவும் மேலே உள்ள மூலகம் எது? இதில் தரப்பட்டதில் ஆக மேலே உள்ளது மெக்னீசியம் தந்திருக்கிறாங்க, சோடியம் தந்திருக்கிறாங்க. அப்போ சோடியம் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். சோடியம் பார ஆன்சர் கியூ. அதில் 4வது கேள்வி இருக்காங்க, இங்கு தரப்பட்டுள்ள வரிப்படத்தை உமது விடைத்தாளை பிரதி செய்து மேற்குறித்த மூலகங்களின் முதலாம் அயனாக்க சக்தி மாற்றத்தின் ஒரு பரும்படி படத்தை வரைக. அணு எண்ணையும் முதலாம் அயனாக்க சக்தி பெருமானங்களையும் காட்ட வேண்டியதில்லை, மூலகத்தை மாத்திரம் குறிப்பிடுதல் போதுமானதாகும். அப்போ இதில் தந்த மூலகங்களுக்கு அயனாக்க சக்தியை பார்ப்போம். முதலாம் அயனாக்க சக்தி எப்படி மாறுதுண்டு, அதுக்கான வரைவு இப்படி இருக்கும். மற்றது இதில் முதலாம் அயனாக்க சக்தி எப்படி கிராஃபில் வரைகிறன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அதை வச்சு எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 2வது, ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய அனைத்து மூலகங்களும் ஒழுங்குமுறையின்றி கீழே தரப்பட்டுள்ளன. மேற்குறித்த மூலகங்கள் அனைத்தையும் ஆவர்த்தன அட்டவணை உள்ளவாறு ஒழுங்குபடுத்துக. உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில் முதல் 20 மூலகங்களும் எப்படி ஒழுங்கமைஞ்சிருக்காண்டு. அதன்படி இதை நம்ம வகைப்படுத்தினோம்னா முதல் இருக்கிற லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். 2வது, ஃப்ளோரின் இலத்திர நிலைப்பு கேட்காங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரின் அணுவன் 9. அப்போ அதால் இலத்திரன்கள் 9 தான் இருக்க போகுது. முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரனும், 2வது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரனும், 3வது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரனுமாக இருக்கலாம். அப்போ இங்கே 2 சக்தி மட்டம்தான் ஃபுல்லாக நிரம்ப போகுது. முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன் வந்துடும், மிச்சம் இருக்கிறது 7 இலத்திரன். அது 2வது சக்தி மட்டத்தில் இருக்கும். அப்போ இலத்திரன் இப்போ 2, 7. லித்தியத்திற்கும் ஒட்சிசனுக்கும் இடையிலான தாக்கத்தின் போது உருவாகும் சேர்வையின் ரசாயன சூத்திரம் யாது? உங்களுக்கு தெரியும் லித்தியத்தின்
அணுவன் வந்து 3, ஆக்சிஜன் வந்து 8. இதில் வலுவளவு பார்த்தோம்னு சொன்னால் லித்தியத்தின் இலத்திரநிலை பழுனா 2 கொண்டு எழுதுவோம். இப்போ முதலாவது சக்தி மட்டம் 2 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரெண்டாவது சக்தி மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் தான் இருக்குது. அப்போ 7 அதில் மொத்தம் வந்து ரெண்டாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன் வந்து இருக்கணும். ஆனால் வந்து இதில் ஒரு இலத்திரன் மட்டும் இருக்கிறதால 7 இலத்திரனை ஏற்கிறது வந்து இதுக்கு கஷ்டம். அப்போ ஒரு இலத்திரனை வந்து அது இழக்கிறது தான் சரி. அப்படி ஒரு இலத்திரனை இழந்திக்குமென்று சொன்னால் அதில் வலுவளவு வந்து என்னது 1 வலுவாம். அப்போ இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை வந்து 1. இப்போ வலுவளவும் வந்து 1. அடுத்து ஆக்சிஜன் எடுத்தோம்னு சொன்னால் இதில் இலத்திரனை பழுதெல்லாம் 2,2. இதுக்கு வந்து 6 இலத்திரன் இருக்குது இறுதி சக்தி மட்டத்தில். அப்போ 2 இலத்திரனை சேர்த்திக்குமென்று சொன்னால் இது 8 இலத்திரன் ஆயிரும். அப்போ சக்தி மட்டம் வந்து பூரணமாயிரும். அப்போ இதில் வலுவளவு வந்து நம்ம என்ன எடுப்போம் 2 எடுப்போம். இப்போ இதை மாறி பங்கிட்டோம்னு சொன்னால் 2 வந்து சேர்ந்து பிணைப்பாக்குதுன்னு சொன்னால் வலுவளவை மாறி பங்கிட்டு கொள்ள போகுது. அப்போ இதுக்கான பிணைப்புக்கான சூத்திரம் வந்து எப்படி வரப்போகுது Li2O வரப்போகுது. அடுத்த கேள்வி, மேலே ஏயில் குறிப்பிட்ட சேர்வையில் உள்ள ரசாயன பிணைப்பு வகையாது. இது வந்து அயன் பிணைப்பு. இது அலகு 10க்குரியது. பிறகு அதில் பார்ப்போம். காரியமும் வைரமும் காபனின் பிரதான பிரதிருப்ப வடிவங்களாகும். இந்த பிரதிருப்ப வடிவங்களில் மின்னை கடத்துவது எது? உங்களுக்கு நல்லாவே தெரியும், காரியம்தான் வந்து மின்னை கடத்தும். அப்போ காரியம். அடுத்து பாருங்க, இந்த ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களில் முதலாம் அயனாக்க சக்தி குறைந்த மூலகத்தையும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்து முறையை எழுதுக. இதில் பாருங்க, முதலாம் அயனாக்க சக்தி முதலாங்கூட்ட மூலகங்களுக்கு தான் ஆக குறைவு. அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து லித்தியம் அரிக்க போகுது. அடுத்தது மின்னெதிர்த்தன்மை ஆக கூடினது கேட்டிக்கு உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரின். அப்போ இதுக்கான ஆன்சர் ஃப்ளோரின். அடுத்த கேள்வி, இங்கு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முதல் 20 மூலகங்களில் சிலவற்றின் குறியீடுகளும் அவை ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள இடங்களும் தரப்பட்டுள்ளன. அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலகங்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புக. முதலாவது கேட்காங்க, முதலாம் அயனாக்க சக்தி உயர்ந்தபட்சமாக இருக்கும் மூலகம் எது? உங்களுக்கு தெரியும் ஹீலியம் தான் வந்து ஆக கூடுதலாக இருக்கு. அது பிஏ பாருங்க, மின்னெதிரியல்பு உயர்ந்தபட்சமாக இருக்கும் மூலகம் ஃப்ளோரின் தான் வந்து ஆக கூடின மின்னேத்தன்மையை கொண்ட மூலகம். அப்போ ஃப்ளோரின். சி வந்து மெக்னீசியத்தின் இலத்திரநிலைப்பு டேஷ் ஆகும். மெக்னீசியத்தின் அணுவன் வந்து 12. அப்போ இலத்திரன்கள் வந்து 12 இருக்க போகுது. முதலாவது சக்தி மட்டம் 2 இலத்திரன் நிரம்பணும், 2 இலத்திரன். ரெண்டாவது சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன், 2 8. மூன்றாவது சக்தி மட்டத்தில் மிச்சம் இருக்கிற இலத்திரன் அவ்வளவு நிரம்பும். அப்போ 2 8 2 இலத்திரன் இணைப்பு வரும். இதுக்கு அலுமினியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் டேஸ் ஆகும். இப்போ அலுமினியம் தெரியும் உங்களுக்கு அணுவன் 13. அதில் இலத்திரன் இணைப்பு வந்து 2 8 3 எழுதலாம். அதில் வலுவளவு வந்து 3 ஆയിരിக்கும். இந்த 3 இலத்திரனை வந்து இழக்கும். ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதன் அணுவன் வந்து 8, இலத்திரன் இணைப்பு 2,6 எழுதலாம். வலுவளவு வந்து 6 இலத்திரன் இருக்கு. சக்தி மட்டம் நிரம்பணும்னு சொன்னால் 8 இலத்திரன் இருக்கணும். இங்கே 6 இலத்திரன் இருக்கு. அப்போ 2 இலத்திரனை வந்து இது ஏற்கணும். அப்போ வலுவளவு வந்து 2 இருக்க போகுது. 2 சேர்க்கிறதால 2 வலுவளவு. இது 2 வலுவளவு வந்து மாறி பங்கிடணும். அப்போ மாறி பங்கிட்டோம்னு சொன்னால் இதன் ஆன்சர் வந்து என்ன வரும் Al2O3. அடுத்தது, பின்வரும் வாக்கியங்களில் அடைப்புகளில் உள்ள சொற்களிடையே பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து அதன் கீழ் கொள்ளிடுக. அலுமினியமும் ஆக்சிஜனும் சேரும் போது உண்டாகும் ஒட்சைட்டு, அதாவது Al2O3 சொல்கிறாங்க. அமில மூல ஈரியல்பு ஒட்சைட் ஆகும். எந்த ஒட்சைட்டுன்னு கேட்காங்க. உங்களுக்கு தெரியும் Al2O3 வந்து ஈரியல்புடையது. அப்போ ஈரியல். அடுத்த கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையின் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களின் குறியீடுகள் முறையே பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீட்டினை மேற்குறித்த அட்டவணையிலிருந்து தேர்ந்தெடுத்து தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஏ வந்து உயர்ந்தபட்ச முதலாம் அயனாக்க சக்தியை கொண்டிருப்பது. உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக வந்து அயனாக்க சக்தி வந்து அதிகரிக்கும். இதன்படி இதுக்கான விட வந்து நியோன் 8ஆம் கூட்ட மூலகத்துக்கு தான் வந்து அயனாக்க சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, குறைந்தபட்ச மின் மறை இயல்பை கொண்டிருப்பது. உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக செல்கிற இடத்துல மின்னதி இயல்பு வந்து அதிகரிக்கும். இப்போ அதிகரிக்கிறவங்களை குறைஞ்சது தான் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் வந்து லித்தியம். வைரம் ஒரு பிரதிருப்ப வடிவமாக இருப்பது. உங்களுக்கு தெரியும் வைரம் காரியம் எல்லாம் வந்து
காபண்ட பிரதிருப்பம். அப்போ காபன். டி வந்து அணுக்களுக்கிடையே ஒரு மும்மை பிணைப்புடன் ஈரணு மூலக்கூறுகளாக வளிமண்டலத்தில் இருப்பது. உங்களுக்கு தெரியும் நைதரசன் மூலக்கூறில் வந்து 2 அணுக்களுக்கிடையே மும்மை பிணைப்பு காணப்படும் உண்டு. அப்போ இதுக்கான விட நைட்ரஜன். அடுத்து ஈய பாருங்க, ஈரணு மூலக்கூறுகளாகவும் மூவணு மூலக்கூறுகளாகவும் வளிமண்டலத்தில் இருப்பது. வளிமண்டலத்தில் ஈரணு மற்றும் மூவணு மூலக்கூறுகளாக 2 வடிவங்கள்லையும் காணப்படுறது வந்து ஆக்சிஜன். அதாவது சாதாரண ஆக்சிஜன் வாயு 2 ஆக்சிஜன் அணுக்களை கொண்டு ஈரணு மூலக்கூறாக வளிமண்டலத்தில் காணப்படுது. அதே நேரத்தில் ஓசோனில் 3 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்டு மூவணு மூலக்கூறாகவும் இருக்குது. 2வது லித்தியம் ஆக்சிஜன் என்னும் மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையின் சூத்திரத்தை தருக. முதல் விதயமாய் தந்திருக்கிறாங்க. லித்தியம் தெரியும், அணுவன் வந்து 3, அதில் இலத்திரன் இணைப்பு வந்து 2 1 எழுதுவீங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் அணுவன் 8 2,6 எழுதுவீங்க. உங்களுக்கு தெரியும் லித்தியத்தின் வலுவளவு வந்து 1, ஆக்சிஜன் வலுவளவு வந்து 2. அப்போ வலுவளவு வந்து மாறி பங்கீடு செய்தோம்னு சொன்னால் Li2O வரப்போகுது. அடுத்த கேள்வி, பின்வரும் அயன்களில் லித்தியம் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையில் அடங்கும் கற்றையனையும் அன்னையனையும் தேர்ந்தெடுத்து அவற்றின் கீழ் கோடு வரைக. லித்தியம் வந்து ஒரு இலத்திரனை இழந்து Li+ ஆகும், ஆக்சிஜன் வந்து 2 இலத்திரனை பெற்று O2- ஆகும் மாறப்போகுது. அப்போ Li+ வந்து கற்றையனாகவும் O2- வந்து அன்னையனாகவும் இருக்கும். LMQR 4 இலத்திரனை சக்தி மட்டம் தந்திருக்கிறாங்க. 4 மூலகங்களின் சக்தி மட்டம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எல் எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன் இருக்குது. 2வது சக்தி மட்டத்தில் 4 இலத்திரன். அப்போ இதில் எல்லின் 4ம் 2ம் 6. அப்போ இதுடைய அணுவன் வந்து 6. எம்மை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு 2 4 6 7. அப்போ எம்முக்கு 9. இதில் முதலாவது சக்தி மட்டத்தில் 2, 2வது சக்தி மட்டம் 2 4 6 8, 3வது சக்தி மட்டத்தில் 1. அப்போ 11. 6 எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது சக்தி மட்டத்தில் 2, 2வது சக்தி மட்டத்தில் 8, 3வது சக்தி மட்டத்திலையும் 8, 4வது சக்தி மட்டத்தில் 1. அப்போ 19. உங்களுக்கு தெரியும் இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இது எந்தெந்த மூலகம் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. முதலாவது கேள்விக்கு வருவோம். மூலகம் எல்லிற்குரிய இடம் ஆவர்த்தன அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள விதத்தில் MQR ஆகிய மூலகங்களுக்குரிய இடங்களையும் அக்குறியீடுகளை கொண்டு ஆவர்த்தன அட்டவணையில் குறித்து காட்டுக. முதலாவது இது வந்து எல் வந்து 6. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ எல் வந்து குறித்து காட்டிருக்கு. மற்றதுக்கு நீங்கள் குறித்து காட்டணும். எம் வந்து 9. இப்போ 6 7 8 9. அப்போ எம் வந்து இதில் வரப்போகுது. அதே போல் கியூவும் வந்து 11வது இடத்துல இருக்குது. ஆர் வந்து 19. அப்போ உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நம்ம இது என்னென்ன மூலகங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல் வந்து கார்பன் அரிக்க போகுது 6வது அணுவன். எம் வந்து ஃப்ளோரின் அரிக்கும். கியூ வந்து சோடியம் அரிக்க போகுது. ஆர் வந்து பொட்டாசியம் அரிக்கும். 2வது கேள்வி கேட்காங்க, வாயு நிலையில் மூலக்கூற்று வடிவத்தில் இருக்கும் எம்மின் ரசாயன சூத்திரத்தை எழுதுக. எம் வந்து வாயு நிலையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரின் வந்து வாயு நிலையில் இருக்கும். அதில் ரசாயன சூத்திரத்தை கேட்டால் நீங்கள் F2 என்று போடலாம். F2. இப்போ எம்மின் ரசாயன சூத்திரத்தை அங்கே கேட்டிக்காங்க. F2 என்று போடுறதை விட இதுக்கு M2 என்று போடுறது வந்து சரியாக இருக்கும். அடுத்து பாருங்க, LM ஆகியன சேர்ந்து உண்டாக்கும் சேர்வையின் ரசாயன சூத்திரம் யாது? எல் நமக்கு தெரியும், இதில் வலுவளவு வந்து 4. அதே நேரத்தில் எம்முக்கு வந்து வலுவளவு வந்து 1. 2யும் வந்து வலுவளவுகளை மாறி பங்கிட்டோம்னு சொன்னால் LM4 என்ற ஆன்சர் வரும். LM ஆகியவற்றுக்கு இடையே மின்னேற்றத்தன்மை கூடிய மூலகம் யாது? உங்களுக்கு தெரியும் மின்னேற்றத்தன்மை கூடினது வந்து ஃப்ளோரின். ஃப்ளோரினுக்கான ஆன்சராக இருக்கும். ஃப்ளோரினுக்கான ஆன்சர் வந்து அப்போ நீங்கள் ஃப்ளோரின் என்று எழுதிடலாம். அது என்னென்னா எம் என்று தான் தந்திருக்கிறாங்க. அப்போ எம் என்று எழுதுனீங்கண்டா சரி. அடுத்தது கியூஆருக்கு இடையில் அயனாக்க சக்தியை கேட்டிக்காங்க. முதலாம் அயனாக்க சக்தி மிகவும் குறைஞ்சது வந்து முதலாம் கூட்ட மூலகங்களுக்கு. அதில் ஆகுக்குள்ள இருக்கிற வந்து பொட்டாசியம் K.
இது தர ஆன்சர் வந்து ஆறுன்னு எழுதினீங்கடா. ஓகே. அடுத்து எல்கியூ ஆகியவற்றை உண்டாக்கப்படும் பின்வரும் ஒட்சைட்டுகள் அமிலமா மூலமா என குறிப்பிடுக. எல் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது சி. அப்போ CO2. Q2ஓன்றது Na2O சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுலேயும் வந்து அமிலம் அம்மூலமாண்டு கட்டுறக்கு தெரியும். ஆவர்த்தனத்தின் வழியே அமிலைகள் வந்து அதிகரிக்கும். அப்போ Na2O வந்து வன் மூலமாக இருக்கும். CO2 மென் அமிலம், அதே நேரத்தில் Na2O வந்து காரமாக இருக்கும். ஏழாங்கேள்வி, QM ஆகியன சேர்ந்து உண்டாக்கும் அயன் சேர்வையில் Q இருக்கும் விதம் ஒரு வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அச்சேர்வையில் M இருக்கும் விதத்தை வரைக. உங்களுக்கு தெரியும், Q வந்து இங்கே ஒரு இலத்திரனை இழந்து அதில் சக்தி மட்டத்தை பூர்த்தி செய்து கொள்ளுது. அப்போ இதுன்ற சக்தி மட்டம் வந்து 2 8 வரப்போகுது. அப்போ ஒரு இலத்திரனை வந்து இழக்குதுன்னு சொன்னால் அங்கே ப்ளஸ் வரப்போகுது. அதே நேரத்தில் எம் எடுத்தோம்னு சொன்னால் இது ஒரு இலத்திரனை வந்து ஏற்கணும். அப்போ ஏற்கிறதால ஏற்கனவே 2 7 இருந்தது, 2 8 வந்து மாறப்போகுது. அப்போ சக்தி மட்டம் ஃபுல்லாக இருக்கும், மைனஸ் வரப்போகுது. அந்த வேண்டின இலத்திறன் வந்து இன்னொன்று ஏற்றது தான் வந்து என்ன வேறொரு தரக்குறியீட்டில் வந்து காட்டியிருக்கிறது. ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்தின் மூலகங்கள் அவற்றின் அணுகனுடன் கீழே தரப்பட்டுள்ளன. பின்வரும் வரைவு 1லும் வரைவு 2லும் மூலகம் எஸ்ஐக்குரிய தானத்தை குறிக்க. இதில் பாருங்க, எஸ்ஐக்குரிய தானத்தை குறிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மின்னேத்தன்மை வரிசையில் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். அப்போ எஸ்ஐ வந்து இதில் வரப்போகுது, இப்படி குறிக்க சொல்லிக்காங்க. அப்போ இது 2 முதலாம் அயனாக்க சக்தியும் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து வரப்போகிறது எஸ்ஐ. இது 2வது பாப்பம். 3ஆம் ஆவர்த்தனத்தின் மூலகங்களிடையே பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான மூலகத்தை தேர்ந்தெடுத்து அதன் ரசாயன குறியீட்டை வெற்றிடத்தில் எழுதுக. அதில் பாருங்க, M2+ அயன்கள் உள்ள ஒரு குளோரைட்டை உண்டாக்கும் மூலகம். உங்களுக்கும் தெரியும், இந்த தரப்பட்ட மூலகங்களில் 2 இலத்திரனை இழந்து இதில் எம்ஜின்ற இலத்திரனை படுத்த மாட்டால் 2 8 2, அதாவது இதில் அணுவன் வந்து 12 தெரியும். இப்போ 2 இலத்திரனை இழந்து Mg2+ மாற போகிறார். இவர் தான் Mg2+. மெக்னீசியம் Mg, இதில் Mg என்று தந்திருக்காங்க, Mg என்றே நீங்கள் எழுதலாம். அதை V பாருங்க, ஓர் ஈரியல் ஒட்சைட்டை உண்டாக்கும் மூலகம். ஈரியல் ஒட்சைட்டை உண்டாக்குறவங்களுக்கு தெரியும், Al2O3 நிறைய இதுகளில் பார்த்துருக்கோம், தரப்பட்டதுகளில் Al2O3. அப்போ அலுமினியம் வரப்போகிறது இதுக்கு. அடுத்தது ஓரணு வாயுவாக இருக்கும் மூலகம். உங்களுக்கு தெரியும், தரப்பட்ட இந்த இதுகளில் ஓரணு வாயுவாக இருக்கிறது 8ஆம் கூட்ட மூலகங்கள். அப்போ இது ஆகன் வந்து இதுக்கு வரப்போகுது. அப்போ ஆகன் எழுதலாம். அடுத்த 3வது பாருங்க, ஏயில் குளிர்நீருடன் விரிவாக தாக்கம் புரியும் 3ஆம் ஆவர்த்தனத்தின் மூலகம் யாது? குளிர்நீரோட தரப்பட்டதுகளில் குளிர்நீரோட நல்ல தாக்கம் புரியாடுறாள் இந்த சோடியம். அப்போ சோடியம் வரப்போகிறாள். அடுத்தது விய பாருங்க, தாக்கத்தின் பின்னர் ஒரு மூலக்கரைசல் உண்டாகின்றமை எங்கன்னு உறுதிப்படுத்தலாம். இப்போ மூலக்கரைசல்ன்னு சொன்னால் அதுக்கு நம்ம சிவப்பு பாசி சாயத்தால் போட்டோம்னா நீல நிறமாக மாறும். அப்போ அதை வந்து நம்ம எழுதலாம். அடுத்தே பாருங்க, கீழே மெக்னீசியம் உலோகத்துக்கும் கொதிநீராவிக்கும் இடையே உள்ள தாக்கத்திற்கான ஒரு பூரண ரசாயன சமன்பாடு தரப்பட்டுள்ளது. அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. கொதிநீராவி எண்ணக்குள்ள பாருங்க H2O கேஸ் வரப்போகிறார். அப்போ 2 தாக்கம் புரிஞ்சு MgO திண்மம் வரப்போகுது. அதே நேரத்தில் H2 கேஸும் வந்து வரும். அடுத்த கேள்வி, கொஞ்சம் மூலகங்களை தந்துட்டு கொஞ்சம் இயல்புகளும் தராங்க. அப்போ இந்த இயல்புகளுக்கு சொந்தமான மூலகங்களை வந்து எழுத சொல்கிறாங்க. அதிலேயே வந்து ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும் ஒரு நிறவாயு. உங்களுக்கு தெரியும் என்னது, குளோரின் தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த வியை பாருங்க, கூடுதலான மின்னெதிர் இயல்பு உள்ளது. இதில் தரப்பட்டதில் வந்து ஒட்சிஜன். அடுத்து சி வந்து குறைந்தபட்ச முதலாம் அயனாக்க சக்தி உள்ளது. முதலாம் கூட்ட மூலகங்கள் தரப்பட்டதில் பொட்டாசியம். அடுத்த கேள்வியை பாருங்க, கொஞ்சம் மூலகங்களை தந்து அதே மாதிரி மின்னேத்தன்மை ஏறு வரிசைப்படி எழுத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அயனாக்க சக்தியையும் வந்து ஏறு வரிசைப்படி எழுத சொல்கிறாங்க. இதை வரைவை பயன்படுத்தி எழுதுனீங்கண்டா இப்படி வரும். அடுத்த கேள்வி சொல்கிறாங்க, இந்த குளோரின் 2 சமதானிகளை தந்து
ஏகாங்க சமதானிகளில் எந்த உப அணு துணிக்கைகள் எண்ணிக்கையில் வேறுபடுகின்றன? உங்களுக்கு தெரியும் திணிவன் வேறுபடுது. அணுவன் ஒன்றாத்தான் இருக்கும், திணிவன் மட்டும் வேறுபடும். அதாவது நியூத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுறதாலான் இது வேறுபடுது. அப்போ உப அணு துணிக்கைகள நியூத்திரன்கள் வேறுபடும். அடுத்த கேள்வி இருக்காங்க, இயற்கையில் எத்தனை வகையான குளோரின்கள் காணப்படுது? அதில் 3 வகையான குளோரின் மூலக்கூறு காணப்படும். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னேத்தன்மையும் முதலாம் அயனாக்க சக்தியும் காட்டியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் மூலகங்களுக்கு, அதாவது 3ஆம் ஆவர்த்தனத்தின் ஒரு கொஞ்சம் மூலகங்களுக்கு, மிச்ச மூலகங்களுக்கான இடங்களை குறித்து காட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி குறித்தோம்னு சொன்னால் இது இப்படி இருக்கும். 2வது கேட்காங்க, மேற்குறித்த 7 மூலகங்களில் பின்வரும் ஒவ்வொரு கூற்றுக்கும் உரிய மூலகத்தின் குறியீட்டு எழுதுக. அதிலேயே ஈரியல்புடைய ஒரு ஒட்சைட்டை உருவாக்க உங்களுக்கு தெரியும், அலுமினியம் ஆக்சைட்டு தான் ஈரியல்புடைய ஆக்சைட்டை உருவாக்குறது. அப்போ அலுமினியம். ஒரு உலோகப்போலி அது சிலிக்கனாக இருக்கும். அடுத்து குளிர்நீருடன் வேகமாக தாக்கம் புரிந்து ஐதரசனை விடுவிக்கிறது சோடியம். சோடியம் தான் குளிர்நீரோட வேகமாக தாக்கம் புரியும். இனி உங்களுக்கு இந்த யூனிட் சம்பந்தமாக எந்தவித டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.